இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. ஆமென். நம்ம நிறைய நேரங்கள்ல வேதத்துல பார்க்கிற ஒரு விஷயம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. திரும்புங்கள், உன் தேவனிடத்தில் திரும்பு, உன் தேவனை நோக்கி திரும்பு, இப்படிலாம் நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். ஒரு மனுஷன் திரும்பும் போது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். மனம் திரும்புதல்னால் என்ன நடக்குது, மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி நடக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரங்கள்ல உன் கர்த்தரிடத்துல திரும்பு அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு கிரியைகளையே நம்ம கையாள தொடங்குறோம், அதை தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா அதுதான் நம்மளை சரியா கர்த்தரிடத்துல போய் சேர்த்துரும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா ஓசியா புத்தகம் 14ஆம் அதிகாரம் சொல்லுது, ஒண்ணுல, இஸ்ரவேலே உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பு. ஓசியா 14:1 சொல்லுது பாருங்க, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. 2 சொல்லுது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க அழகா சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் திரும்புறது அப்படின்னு சொன்னா, யூட்டன் அப்படின்னு பார்த்தா, யூட்டன் அப்படின்னு பண்ணும்போது வார்த்தை இல்லாமல் யூட்டன் பண்ணவே கூடாது. தேவனுடைய வார்த்தை நம்மளை யூட்டன் பண்ண வைக்குது. ஆமென். இல்ல, தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்ம யூட்டன் பண்ணணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. கர்த்தரிடத்தில் திரும்பு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும்போது நம் கர்த்தரிடத்துல திரும்புறோம். கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நம் வாழ்வாக்கும் போது நம் கர்த்தரிடத்துல திரும்புறோம். மனம் திரும்புங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட பிரசங்கிக்கிற விஷயத்தினுடைய ஆழ நோக்கம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை கையாளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை கை கொள்ளுங்கள். ஆமென். இல்ல அதை புடிச்சுக்குங்க, இல்ல அதுல வாழுங்க அப்படின்றதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம மனம் திரும்பும் போது நம்ம என்னென்ன விஷயமோ செய்யறோம், பட் ஆனா வார்த்தையை கை கொள்றதே இல்லை. நிறைய கிரியைகளை கையால ட்ரை பண்றோம், ஆனா வார்த்தைகளை கை கொள்றதே இல்லை. எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அந்த வார்த்தையை வாழ்வா மாற்றானோ அவன் கர்த்தரிடத்தில் திரும்புகிறான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல திரும்புகிறவன் கர்த்தரிடத்தில் தயவை பெறுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஓசியா 14:1-2 சொல்லுது, இஸ்ரவேலே உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பு, வார்த்தைகளை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமென். அப்பொழுது ஆமென், நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. உதடுகள் ஒரு பயங்கரமான பலியை செலுத்துது. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தைகளை கை கொண்டு நம் வாழும் போது நம் உதடுகள் கர்த்தருக்கேற்ற ஒரு நல்ல பலிகளை செலுத்துது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர். ஆமென். அதே 4 சொல்லுது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஆமென். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அது கீழே ஃபுல்லாவே அவர் ப்ராஸ்பரிட்டியை பத்தி பேசுறார். ஆமென். அவர்கள் நான் பனியை போல் இருப்பேன், அவர்கள் புஷ்பத்தை போல் செழிப்பார்கள், அவர்கள் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருப்பார்கள், வாசனையா இருப்பார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தேவன் தொடர்ந்து ப்ராஸ்பரிட்டியை பத்தி பேசுறார். அப்போ நம்ம என்னைக்கு தேவனிடத்துல திரும்புறோமோ, வார்த்தையை கை கொண்டு தேவனிடத்துல திரும்புறோமோ, அப்ப நம்ம வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. தேவன் நம்மை செழிக்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவர் மனம் திரும்பும் போது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கையாளும் போது, முதல் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் துவக்கி விடுறது என்னவா இருக்குன்னு நான் பார்த்தா, அது ஒரு நல்ல ப்ராஸ்பரிட்டியா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தேவனிடத்துல திரும்பும் போது, நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ தேவன் நம்மள வாழ்க்கையில அவர் ப்ராஸ்பரிட்டியை கொண்டு, செழிப்பை கொண்டு ஆதரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப மனம் திரும்பும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டி உள்ள வருது. ஆமென். அதுதான் நம்ம நிறைய நேரங்களில் கெட்ட குமாரன் கதையிலையும் கேட்கிறோம். அவர் அப்பா வீட்டு போறாரு, எல்லா காசையும் செலவு பண்ணிடுறாரு, ரிட்டர்ன் வரும்போது அப்பா அவரை ப்ராஸ்பரிட்டியா மாத்துறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்போ செழிப்பு வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, அவன் மனம் திரும்பும் போது வேலை செய்யுது. மனம் திரும்புதல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது நடக்குது. ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது மனம் திரும்புதல் நடக்குது. மனம் திரும்புதல் நடக்கும் போது அவன் வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டி வேலை செய்யுது. அதே இதுல 14:7 படிச்சு பாருங்க. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை கொடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபோனுடைய திராட்சை ரசத்திலும் வாசனை போல் இருக்கும்.
ஆமென், ஹல்லேலூயா. சோ இங்க அதான் சொல்றாங்க, தானிய விளைச்சலை போல செழித்து, ஆமென், திராட்சை செடிகளை போல படருவார்கள். ஆமென். சோ அப்போ ப்ராஸ்பரிட்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்ப மனம் திரும்புதல் தேவனுடைய வார்த்தையினால நடக்கிறதை அன்றி எந்த கிரியையினாலும் கிடையாது. நம்ம கிரியைகளை கையாளும் போது, நம்ம ஏதோ ஒரு செயல்களை செய்யும் போது நாம் நினைச்சிடும் இதுல தேவன் பிரியமாயிடுவாரு, இதனால நம்மளை ஏற்றுக்கொள்வாரு, இதனால நம்ம மனம் திரும்பிட்டோம், பாரு மனம் திரும்பிட்டான் அவன். நிறைய நேரங்கள்ல சிலர் சொல்றதை நான் கேள்விப்படுறேன். ஒருத்தர் மனம் திரும்பிட்டாருன்னு இவங்க எப்படி அடையாளப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய கிரியை பாக்குறாங்க. கிரியை மட்டும் பாக்குறாங்க. என்ன கிரியை பாக்குறாங்கன்னு பார்த்தா, அவர் அப்படியே பக்தியா இருக்கிற மாதிரி பயபக்தியா நடந்து கொள்ற கிரியை பாக்குறாங்க. பட் ஆனா வார்த்தையை கை கொள்றானா, தேவனுடைய சத்தியத்தை கை கொள்றானா, அதன்படிதான் நடந்து கொள்றானா, அதன்படிதான் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்குதா அப்படின்னு பாக்குறது இல்ல. சோ ஒரு விதமான மாயமான தாழ்மையை பார்த்து இதுதான் மனம் திரும்புதல் நம்புறமே தவிர, ஒரு மனுஷன் வார்த்தையை கை கொண்டு அந்த வார்த்தையில கிரியை செய்து அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை வாழ்க்கையை மாத்தி அதுல வாழ்றதுதான் மனம் திரும்புதல் அப்படின்றத நிறைய நேரங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே இல்லை. ஆனா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓசியா புத்தகம் 14 ரொம்ப 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 தெளிவா சொல்லுது, வார்த்தையை கை கொண்டு, ஆமென், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு காலையில நான் உங்களை கிட்ட சொல்ற ஒரு விஷயம், நீங்கள் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமென். இன்றைய நாள்ல நம்ம அதை புடிச்சுக்கலாம், வார்த்தையை கொண்டுதான் கர்த்தரிடத்துல திரும்பணும் அப்படின்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் நம்மை குணமாக்குறார், மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார், ஆமென், நம்மை செழிக்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. So start the prosperity of life. ஆமென், ஹல்லேலூயா. சோ உங்க வாழ்க்கையில செழிப்பு வேலை செய்யல, என் வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டியே வேலை செய்ய மாட்டேங்குது, தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. அந்த வார்த்தை சொல்லும், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தைகளை கை கொள்ளும் போது, ஆமென், நம் வாழ்க்கை ஹல்லேலூயா செழிக்க தொடங்குது. ஆமென். அப்ப செழிப்பு அப்படின்றத தேவன் எதுல வைத்திருக்கிறார்? மனம் திரும்புதல வைத்திருக்கிறார். யார் ஒருவர் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை கை கொள்றாங்களோ அவங்க செழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில செழிப்பு ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சூப்பர் நேச்சுரல் டைமென்ஷன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். அதனால நீங்க யூட்டர்ன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, யூட்டர்ன் பண்ணும்போது ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுங்க, வார்த்தையின் அடிப்படையில தான் யூட்டர்ன் பண்றோமா அப்படின்றத புரிஞ்சுங்க. ஆமென். வார்த்தையை கை கொள்றோமா, கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டுதான் அதை செய்யறோமா? ஆமென், ஹல்லேலூயா. சோ நம்ம அதை பார்க்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யறார். வார்த்தையை கை கொள்கிறவர்கள் அதன் மூலமாய் பிழைப்பார்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தை எதை சொல்கிறதோ அதை செயல் திட்டமா மாற்றும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அங்கீகரிக்கப்படுது. ஆமென். அவன் வார்த்தையை கை கொள்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம வார்த்தையை கை கொள்வதை விட்டு நிறைய மாயமான தாழ்மையில போய் சிக்கிக்கிறோம். அதனால நம்ம கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அதுல எந்த பிரயோஜனமும் நமக்கு என்ன பண்றதே இல்லை, ஏற்படுறதே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அதுலயே 14:9 சொல்லுது, இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? இவரு பாருங்க, கிரகிக்கவே முடியாது. சில நேரங்கள்ல மக்கள் கிட்ட நீங்க மாயமான தாழ்மையான கீழ்ப்படிதலை விட்டுட்டு வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி உங்க வாழ்க்கையை அழகா கொண்டு போங்க, அதனால நீங்க செழிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டா சில பேரால கிரகிக்க முடியல. ஏன்னா என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க கிரகித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் அதை தான் முன்னிறுத்துது, வேதம் அதை தான் சொல்லுது. ஆமென். இஸ்ரவேலே, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பு, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு, அவர் ஆமென் சீர்கேட்டை குணமாக்கி அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் செழிப்பார்கள். ஆமென். இதை கிரகிக்க முடியாமல் இருக்குமானால் இதை கிரகித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு காலையில நம்ம கிட்ட அழகான சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நான் பார்க்கிறேன். என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலுடைய ப்ராஸ்பரிட்டி மனம் திரும்புதல் இருக்கு. மனம் திரும்பல் தேவனுடைய வார்த்தையில இருக்கு. வார்த்தையை கை கொள்ளும் போது ஒரு மனிதன் மனம் திரும்புகிறான். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் மனம் திரும்பினவர்களாய் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள். ஆமென். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஆதரிக்கும். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். இந்த பதிவு தேவனின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு பயனுள்ளதாக இருந்தால் do share and subscribe to our channel. Spread the gospel to the world.